தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம், தைரியம்தான் வாழ்க்கை. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தப்பு பண்ணாத போது ஏன் பயப்படணும்? வாழ்க்கையில நெஞ்சு நிறுத்தி நிற்கணும். நம்ம பேசுறதுக்கோ, சார் நான் தமிழ் மீடியம் படிச்சவன், SSLC வரைக்கும் தமிழ் மீடியம். காலேஜுக்கு போறேன், விவேகானந்தா காலேஜில் PUC படிக்கிறதுக்கு போறேன். ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்க வாத்தியாருங்க. அப்படியே இப்போ நான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். ஒரு இங்கிலீஷ்ல தசுக்கு புசுக்குன்னு கிளாஸ் எடுக்கிறான். பயமா இருக்கு, பம்மிக்கிட்டு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. 6 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அவரே தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறாருங்கிறது 6 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது. ஆமா, நான் ரென்னன் மார்ட்டின் எடுத்து ஒழுங்கா எடுத்து படிக்க ஆரம்பிச்சு பார்த்தாதான் நம்ம வாத்தியாரு அங்கங்க விடுறாருங்கிற விஷயம் அப்புறம் தான் தெரிஞ்சது. எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இங்கிலீஷ் என்ன அப்படியே விக்டோரியா மகாராணி மாதிரி அப்படியே வருமா? நாம என்ன இருந்தாலும் தாய்மொழி வேற. நாம இங்கிலீஷ்ல தமிழ்ல திங்க் பண்ணி தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதுல கொஞ்சம் பஞ்சராகத்தான் செய்யும். இன்னைக்கு சொல்றேன், அந்நிய மொழியை தவறாக பேசுகிறோம் என்று வெட்கப்படாதீர்கள். தாய்மொழி தவறாக பேசக்கூடாது என்கிற அறிவை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதி இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதி இருக்கிறார். ஏன் தெரியுமா? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு கொடுத்து திருத்த சொன்னார். ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு ஒரு கடிதம் போட்டார். சீனிவாச சாஸ்திரி ரெட்டிங் எடுத்து கோடு போட்டார். யாரு பேப்பர்ல? காந்தி லெட்டர்ல கோடு போட்டார். இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இவ்வளவு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு அப்படின்னு சீனிவாச சாஸ்திரி கோடு போட்டார். கோடு போட்டு காந்திக்கு அனுப்பிச்சு வச்சார். நீ இவ்வளவு தப்பா எழுதியிருக்கிற அப்படின்னு. காந்தி என்ன பதில் எழுதினார் தெரியுமா? மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்த வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா? சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதி இங்கிலீஷ் பேசுவது அல்ல, இந்தியாவை நேசிப்பதுதான் இந்தியாவுக்கு தலைமை தாங்குவதற்கான தகுதி. உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். சரியா தெரியாட்டி என்ன கவலை? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு இங்கிலீஷ் தெரியும், அதுக்காக இந்தியாவுடைய தலைவர் ஆயிட முடியுமா? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு இங்கிலீஷ் தெரியும், அதுக்காக இந்தியாவுடைய தலைவர் அவர் ஒத்துக்க முடியுமா? முடியாது. அது மகாத்மா காந்தி தான் இந்தியாவுடைய தலைவராக இருக்க முடியும். ஏன்னா இந்தியாவை ஆழமா நேசிக்கணும். அதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. நான் மொழி சரியா பேசுங்க தப்பா பேசுங்கன்னு சொல்லல. தப்பா பேசிடுவோமோங்கிற அந்த எண்ணத்துல பயத்துல பேசாம இருந்துடாதீங்க. இதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். பேசுங்க, திருத்தினா திருத்திக்கங்க, கவலைப்படாம பேசுங்க. அப்ப நீங்க ஜெயிக்கலாம். நமக்கு மொழி தப்பா போயிடுமோ, அது தப்பா போயிடுமோ, இது தப்பா போயிடுமோ, இது மாதிரியான காம்ப்ளெக்ஸை வளர்த்து கொள்ளவே கூடாது. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 2-3 விஷயம் அது சொன்ன என்னுடைய பணி முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையை துணிவோடு சந்திப்பதற்கு நீங்க பழகணும்னு சொன்னேன். பெண்களுக்கு மட்டுமே உள்ள பிரத்யேகமான சிக்கல், ஒரு சிக்கல் சொல்றேன். 2 பெண் குடும்பத்தில் நடந்தது. எப்படி ஒரு பெண் ஹேண்டில் பண்ணா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். இது பாருங்க, ஒரு பொண்ணு, அவ கணவன் பேசுறான், உங்க அப்பா என்னை ஏதோ பெரிய நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, ஆனா மனசார அப்படி நினைக்கலன்னா. இவ கேட்டா எதை வச்சு அப்படி சொல்றேன்? அவர் நிஜமாவே என்ன நல்ல மாப்பிள்ளைன்னு நினைச்சிருந்தா உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல பாப்பாரான்னு. எவ்வளவு கெட்ட எண்ணத்தோட இருக்கான் பாருங்க. என்ன நிஜமாவே நல்ல மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணியிருந்தா உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல பாப்பாரா? அவர் எப்ப தங்கச்சிக்கு வேற இடத்துல பாக்குறாரோ அப்ப வேற மாப்பிள்ளை பாக்குறாருன்னு அர்த்தம். நான் நல்ல மாப்பிள்ளைனா எனக்கே கொடுக்க வேண்டியது தானே அப்படி. இவ புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹஸ்பண்டோட போக்கு சரியில்லை. புரிஞ்சுக்கிட்டா. நீங்க நம்ப கூட மாட்டீங்க, தான் தங்கச்சியும் அசடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. இதுவும் நான் அதுக்கு மேல விவரமா சொல்ல முடியாது. தங்கச்சியும் அசடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. புருஷன் அப்படி பேசிக்கிட்டே இருந்தா பாருங்க, ஒன்னும் கவலைப்படல. புருஷன் சொன்னா எனக்கு ஒரு 15 நாள் எங்க அப்பா வீட்டுல வேலை இருக்கு, நீங்க தனியா சமைச்சு சாப்பிடு, நான் 15 நாள் என் தங்கச்சி வீட்டுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்ட்டு போயிட்டா. போயிட்டு சார் ஒரு பத்திரிகை பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து புருஷன் கையில கொடுத்தா. என்ன அது? தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி அச்சடிச்சு பத்திரிகையை கொண்டாந்து புருஷன்கிட்ட கொடுத்தா. இப்ப பாருங்க, எங்கேயோ தப்பா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை கிளீனா போய் தங்கச்சிக்கு வேற அலையன்ஸை பார்த்து கல்யாணத்தை செட்டில் பண்ணி இன்விடேஷன் போட்டு இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து மரியாதையா கல்யாணத்துக்கு வந்து சரியா அப்படின்னு கையில கொடுத்துட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா. இது ஒரு பெண்ணோட அப்ரோச். நேர்மாறா ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு பெண்ணோட இவனுக்கு நட்பு வந்துருச்சு கணவனுக்கு.
அவன் என்ன கிறுக்குத்தனமா சொன்னான், அவகிட்ட என் ஒய்ஃப்ட போய் கேளு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தா கூட என் ஒய்ஃப் மாட்டேன்னு சொல்ல மாட்டா, அவ்வளவு என் மேல அவளுக்கு பிரியும், நீ போய் கேளுன்னா. இவ போய் கேட்டா. அந்த அந்த அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு 10 நிமிஷம். கடைசியா சொன்னா, பாரு எங்க புருஷனோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், மரியாதையில உட்காந்து வச்சேன், நீ இப்படிலாம் பேசுறதா இருந்தா அந்த இடத்த காலி பண்ணி இப்ப வெளியில போ, இந்த இடத்துல நிக்காத, போ வெளியில அப்படின்னா. அப்புறம் யோசிச்சா, எப்ப புருஷனுக்கு புத்தி கெட்டு போச்சோ, ஆபீஸ்ல ஒருத்திக்கிட்ட போய் நட்பு இருக்குன்னு சொல்றானோ, இவனோட இனிமே வாழ முடியாதுன்னு நேரா வந்தா, சார் விஷம் குடிச்சு செத்து போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது 2 ப்ராப்ளம். தன் கணவன் இன்னொரு பெண்ணோடு நட்பு கொண்டு விட்டான் என்பதை தெரிந்து கோபப்பட்டு தன் வாழ்வை முடித்துக் கொண்ட பெண், இது ஒரு உதாரணம். தன் கணவன் தன்னுடைய தங்கையே நோக்குகிறான் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு இன்விடேஷனை கொண்டாந்து புருஷன்கிட்ட கொடுக்கிற பொண்ணு. நீங்க எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிற போது பயந்து ஒதுங்குகிற நபராக இருக்காதீர்கள். அதை எதிர்கொண்டு தீர்த்து வைக்கக்கூடிய வலிமை உடைய நபராக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது, பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. அதை எப்படி சால்வ் பண்ணணும், எமோஷனலா யோசிக்க கூடாது. சில வீட்டில் அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பெருசா பேசுவாங்க, வேஸ்ட் 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 வேஸ்ட். ஒரு காலத்தில் பொம்பளைங்க அழுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அவசியம் இல்லாமல் அழாதீங்க. ஏன் இப்படி பொட்டத்தனமா அழறேன்னு ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. அது மாதிரி அவசியம் இல்லாம அழாதீங்க. வாழ்க்கையில எத்தனை முறை அழாம இருந்து பிரச்சனையை தீர்க்க முடியுமோ, எப்ப கத்தாம இருந்து பிரச்சனையை தீர்க்க முடியுமோ, எப்ப ஒரு ஆபத்து வரும்போது அறிவுபூர்வமா பிரச்சனையை தீர்க்க முடியுமோ, அதை நோக்கி நீங்க போகணும். அதான் இன்னைக்கு இருக்கிற பெண்கள், கல்வி கற்ற பெண்களுக்கு இருக்க வேண்டிய சிறப்பான ஒரு குணம். இந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்புகளை மாற்றிக்கொண்டு போகிற போது உங்க கல்வி பயன்படும். இப்ப இன்னும் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள வர, என்னதான் படிச்சுட்டாலும், நீங்க என்னதான் வேலைக்கு போயிட்டாலும், இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு பெண் அப்படிங்கிற பெண்ணோட ரோல் இருக்கு பாத்தீங்களா, தாய் அப்படிங்கிற ஒரு ரோல், அது மாறவே மாறாது, மாற முடியாது. ஸோ நீங்க உங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கும், பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். படிச்சுட்டோம், வேலைக்கு போயிட்டோம், சம்பாரிச்சிட்டோம், நமக்குன்னு சொத்து இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, சம்பளம் இருக்கு, என்ன இருந்தாலும் ஒரு இந்திய பெண் தாயா, சகோதரியா, மகளா இருக்க வேண்டிய கடமையை விட்டுட்டு போக முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திரா நூயி உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய பெண்மணின்னு தெரியும். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்ட், எவ்வளவு பெரிய ரேங்க். அந்த இந்திரா நூயி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? அவங்களுக்கு அவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கு, இந்த சந்தோஷத்தை வீட்டில் வந்து சொல்லணும். அவங்க நேரா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்க போறாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. எனக்குன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. அவங்க அம்மா, நிறுத்து, ஃப்ரிட்ஜில் பால் இல்லை, சாயங்காலம் காப்பி போடணும், முதல்ல போய் பால் வாங்கிட்டு வா. உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில எல்லாம் யாரும் நமக்காக இன்னொருத்தர் போக மாட்டாங்க, நாம தான் கார் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும். அவங்க கார் எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அம்மா எனக்கு நிறுத்து, ராத்திரிக்கு சாப்பிடணும், என்ன பண்ணணுமோ முதல்ல அடுப்புல பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அப்பதான் இந்திரா நூயி பின்னாடி சொல்றாங்க, நான் எத்தனை பெரிய கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆனாலும் கூட ஒரு வீட்டில் நான் மனைவியா தான் இருக்க முடியும், ஒரு வீட்டில் நான் தாயா தான் இருக்க முடியும், ஒரு வீட்டில் நான் ஒரு குடும்ப பெண்ணா தான் இருக்க முடியும் அப்படிங்கறத நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்றாங்க. இது தப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா? நீங்க என்ன படிச்சாலும் எவ்வளவு மேல போனாலும் உங்க குழந்தைக்கு தாயா இருக்கிற போது ஒரு சாதாரண பெண்மணியா மட்டும்தான் வாழ முடியுமே ஒழிய உங்க பதவி, படிப்பு இதெல்லாம் அங்க ஒன்றும் எந்த வகையிலும் பயன்படாது. இதை நீங்க ஏன் இப்ப சொல்றேன் தெரியுமா? அந்த பிரச்சனை வரும்போது நீங்க அதை பார்த்தா டிப்ரெஷன்ல போயிடுவீங்க. நான் எவ்வளவு பெரிய ரேங்குக்கு வந்து என்ன பிரயோஜனம், என் பிள்ளைக்கு நான் இதை பார்க்க வேண்டியிருக்கேன். மன்னிச்சுக்கங்க, நீங்க ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்க குழந்தைக்கு அம்மாவாவும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சமாதானத்தை முதல்லயே மனசுல போட்டுக்கணும். இதெல்லாம் இந்தியன் பெண்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ். இதை மாற்றி நாம வெளியில வர முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பொதுவா ஆனந்தமாய் வாழ்வோம்ங்கிறதுக்கு வேற ஒரு 2-3 செய்தி, மகிழ்ச்சியா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை சொன்னா என் பேச்சோட நோக்கம் முடிஞ்சு போச்சு. நான் முதல்ல என்ன சொன்னேன்? எந்த சூழ்நிலையிலும் நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னேன். நான் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அமெரிக்கா போயிருந்த போது அது வந்து ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ண படம். 150 சைக்காட்ரிஸ்ட கேட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கான். அதாவது மனுஷனுக்கு ஹாப்பினஸ் எப்படி வரும் அப்படின்னு. இதுல முதல் செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எப்ப ஹாப்பினஸ் வருது தெரியுமா? பணம்,
எல்லாருடைய மைண்ட்ல இருக்கு. பணம் வந்தா சந்தோஷமா இருக்கலாம், பணம் வந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கடைசியா கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எவ்வளவுதான் ஒரு மனுஷன் சம்பாதிச்சா கூட 20% சந்தோஷத்தை தான் பணம் கொடுக்குமா. ஒருத்தன் லைஃப்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அவன் லைஃபோட ஹாப்பினஸ்ல 20% ஹாப்பினஸ் மட்டும்தான் பணம் கொடுக்க முடியும்னா. ஒரு காலம் வரையில பணம் பெரிய விஷயமா இருக்கும், ஒரு காலத்துக்கு அப்புறம் பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1000, 2000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 2 கோடி, 4 கோடி முடிஞ்சு போச்சு. அதோடதுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஸோ பணம் ஒரு எல்லையில் நின்று போயிடும். இப்போ என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் ஒரே காரில் தான் கோயம்புத்தூர் போக முடியும். என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரே காரில் தான் நான் கோயம்புத்தூர் போக முடியும். இந்த காரில் ஒரு காலும் அந்த காரில் ஒரு காலும் வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போய் சேர முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு காரில் தான் போக முடியும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே தான் போய் உட்கார முடியும். 40 வீடு வாங்கி போடலாம், ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே தான் போய் நீங்கள் படுத்து தூங்க முடியும். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஒரு 6 அடியில் போய் படுத்து தூங்க வேண்டியதுதான் கடைசியில் வாழ்க்கையில். என்ன சம்பாதிச்சாலும் there is a limit for it. பணம் கொடுக்கக்கூடிய ஹாப்பினஸ் 20%. அடுத்து கண்டுபிடிச்சா பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40% ஹாப்பினஸ் எது கொடுக்குது தெரியுமா? 40% ஹாப்பினஸ் எது கொடுக்குது தெரியுமா? நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறால்தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்ன்றான். நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சதோ அந்த பிடிச்ச வேலையை செய்யணும். 10 ரூபா கூட சம்பளம் கிடைக்கும்னு நமக்கு பிடிக்காத வேலை செய்யக்கூடாது. இதான் சார் எனக்கு பிடிச்ச வேலை, அதான் சார் நான் செய்வேன், அப்படி வாழ பழகணும். இல்லை அதில் போனால் ஒரு 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும், இதில் போனால் ஒரு 5 ரூபா கூட கிடைக்கும். 5 ரூபாய்க்காக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க முடியாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு போங்க. பாடகராக போகலாம், ஓவியராக போகலாம், ஆசிரியராக போகலாம். என்ன நம்முடைய மனசுக்கு பிடிச்சதோ அந்த வேலைக்கு நம்ம போகணும். இன்ஜினியராக போகணுமா, நமக்கு அதை பிடிச்ச அந்த வேலைக்கு போகணும். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நான் வேற வழி இல்லாமல் போகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 40% ஹாப்பினஸ் எப்படி கிடைக்குதுன்னா மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யறதால கிடைக்குது. another 40% எப்படி கிடைக்குதுன்னா, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்று நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கணும், இல்ல நம்மள பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கணும். அப்பதான் 40% நம்மளால லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும். இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஒன்று நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும், இல்லாட்டி நம்மள பிடிச்சவங்களோட இருக்கணும். அப்பதான் 40% ஹாப்பினஸ் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க முடியும். கணக்கு போட்டிருக்கிறான். கடைசியா ஒரு 20% இருக்கு. 40, 40, 80 இல்ல நான் முதல்ல சொல்றது 20%, 40, 60, கடைசி வந்து அதுவும் வந்து 30% தான். சாரி, 40%, 30%. கடைசி ஒரு 10% பத்தி ஒரு ஆராய்ச்சி சொல்றான். கடுமையான விஷயம். என்ன, உலகத்துல ஏன் சந்தோஷம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாதது 10%. அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியா இருக்கும், அது இன்னொருத்தனுக்கு இருக்காது. ஒருத்தனுக்கு ஒன்று மகிழ்ச்சியா இருக்கும், அது இன்னொருத்தனுக்கு இருக்காது. அதாவது நம்மால விளக்கவே முடியாத பகுதின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு 10% அப்படிங்கிறா. அதனால நீங்க இதை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பணத்துக்கு கொடுக்க வேண்டியது, உறவுக்கு கொடுக்க வேண்டியது, வேலைக்கு கொடுக்க வேண்டியது, இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டே போகணும். கொஞ்சம் டஃப்பாகவே நான் பேசிட்டு போறேன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லைவ்லியா ஏதாவது சொல்லணும். இங்க இருக்கிறவங்க மனசு ரிலாக்ஸ்டா ஆனால் நான் வீட்டுக்கு புறப்படும் போது மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்காக சொல்றேன். நான் படித்த ஒரு கதை, ஒரு கடைவீதி. அந்த கடைவீதி வழியா நம்ம ஊர்ல தெனாலிராமன் கேரக்டர் மாதிரி அராபில் முல்லா கேரக்டர், அவர் கழுதையில போயிட்டு இருக்கிறார். எனக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு நல்ல கதை. கழுதையில இப்படி போயிட்டு இருக்கிறார், கொஞ்சம் வேகமா போறார் அவர். அப்படி வேகமா போகும்போது கடைக்காரெல்லாம் கேட்கறான், எங்க போற, அவசரமா போறியே, அவசரமா போறிய, எங்க போற அப்படின்னு. அவர் பதிலே சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டார். இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் வருத்தம். நம்ம கேள்வி கேட்குறோம், இந்த ஆள் பதில் சொல்லாமல் போறாரு, மனசுல ரொம்ப வருத்தம். இந்த ஆள் ரொம்ப திமிரு பிடிச்சவன், நம்ம கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லவே இல்லை, அவன் பாட்டுக்கு வேகமாக போறான், விட்டுட்டாங்க. மறுநாள் சார் அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கழுதை இல்லாமல் நடந்து வந்தார். எல்லாம் பிடிச்சிக்கிட்டு கேட்டான், நேற்றுக்கு வேகமாக போனேன், எங்கே போறேன்னு கேட்டால் பதில் கூட சொல்லாமல் திமிரா போறேன், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? அப்போ அவர் கேட்டாரு, யாரு வேகமாக போனா, யாரு வேகமாக போனா? நீ தான். நல்ல யோசிச்சு. கழுதை. அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை. அது ஏன் வேகமா போகுதுன்னு அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை. எல்லாம் ஆப்டம். நான் எங்கிட்ட வந்து ஏன் வேகமா போனேன், நான் எங்கடா வேகமா போனேன், கழுது மேல உட்கார்ந்து இருந்தேன், அது வேகமா போச்சு, போய் அதை கேளுங்கடா, ஏன் வேகமா போச்சுன்னு அதை கேளுங்க. அவன் சொன்னான்,
கழுதை வேகமாக போனால் ஏன் போகுதுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கெல்லாம் என் கழுதையை பற்றி தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்பீடில் அது போனதே கிடையாது. ஏன்னா அது கழுதை. சொன்னதை கேட்காதானப்பா கழுதைன்னே பேர். நான் சொன்னால் அது கேட்காது. நான் மெதுவாக போனால் வேகமாக போகும், வேகமாக போனால் மெதுவாக போகும், வடக்க போனால் தெற்க போகும், தெற்க போனால் மேற்க போகும். அதுலேருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? அது எங்கே போகுதோ அந்த பக்கத்து வேலையை முடிச்சுக்கிறது. அது எந்த ஸ்பீடில் போகுதோ அந்த பக்கத்து வேலையில் அந்த ஸ்பீடில் முடிச்சுடுறது. கடைசியாக எப்படி தெரியுமா? கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கையோட சீக்ரெட்டு. நாமளும் வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில் வேற வழியே கிடையாது. பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தில் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும்னா இது கஷ்டமான உண்மை. ஆனால் வேற வழி. நான் எதுவும் உங்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. யோசிச்சு பாருங்க, நாம எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்கு இந்த உலகத்தில் யாராவது கிடைப்பாங்களா? நம்ம பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவோம், நமக்கு ஏற்ற டிரைவர் அமைய மாட்டார். நாம சின்சியாரிட்டின்னு சொல்லுவோம், நமக்கு ஏற்ற செக்ரட்டரி அமைய மாட்டார். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் அமைய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நீங்க வருத்தப்பட்டு 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 துக்கப்பட்டா எங்க போய் முடியறது? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் லைஃப்ல. அதை அக்செப்ட் பண்ணணும். எல்லாம் 100% பர்ஃபெக்டா இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணணும். எங்க தென்கட்சி சுவாமிநாதன் சார் தான் சொல்வார், ஒரு பேங்க்ல இன்டர்வியூ பண்ணான். இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? ஒரு பையனை கேள்வி, மூவெட்டு எத்தனைன்னு கேட்டான். கணக்கு மூவெட்டு எத்தனை. இந்த பையன் அவசரத்தில் 23ன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம இனிமேல் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது, கணக்கு சிம்பிளாக கேட்டாங்க, கணக்கு சொல்லலை, அப்பாயின்மெண்ட் ஆகாதுன்னு நினச்சி வீட்டுக்கு வந்துட்டான். சார், இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. இவன் என்ன நினைச்சான், நம்ம 23ன்னு சொன்னது ஆபீசர் காதில் 24ன்னு விழுந்துருச்சு, அதனால அப்பாயின்மெண்ட் போட்டான்னு கம்முன்னு விட்டுட்டான். ஒரு வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இன்டர்வியூ பண்ண ஆபீசரை பார்க்கும்போது சொன்னான், சார் என் மனசுல ஒரு உறுத்தல் இருக்கு. நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, மூவெட்டு எத்தனைன்னு கேட்டீங்க. நான் 23ன்னு தான் சொன்னேன், உங்க காதுல 24ன்னு விழுந்துருச்சோ என்னமோ எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டீங்க. பட் எனக்கு கில்ட்டியாவே இருக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன், நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டீங்க. அவர் சொன்னார், இல்லையே நீ 23ன்னு சொன்னேன்னு எனக்கு கிளியரா தெரியும், அப்புறம் ஏன் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டீங்க? உனக்கு முந்தின ஆளை கேட்டேன், அவன் 123ன்னா. அவனை அப்பாயின்ட் பண்ணா பேங்குக்கு 100 ரூபாயா நஷ்டம் வரும். ஒன்னு அப்பாயின்ட் பண்ணா 1 ரூபா 2 ரூபா தான் நஷ்டம் வரும்னு முடிவு பண்ணி ஒன்னு அப்பாயின்ட் பண்ணா நான் முடிவு பண்ணிட்டேன். அவர் சொன்னது கடைசி, நியரஸ்ட் டு தி ஆன்சர் நீ தான் ஆப்ட, வேற வழி இல்லை, நான் போட்டேன். இது வேடிக்கைக்கு இல்லைங்க. இந்த உலகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷன்ல யாருமே கிடைக்க மாட்டாங்க. அம்மா, நீங்க சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகி நாளைக்கு போகும்போது புருஷனை பத்தி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணாதீங்க. அவர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவர் ஹேர் ஸ்டைல் இது மாதிரி இருக்கணும், அவர் குணம் இந்த மாதிரி இருக்கணும், அவர் இப்படி, இதெல்லாம் நினைச்சீங்கன்னா ஏமாந்து போடுவீங்க. எது கிடைக்குதோ அதோட வாழணும்ன்ற முடிவோட இருந்தாதான். அவனும் அப்படித்தானமா இருக்கணும். அதனால எது கிடைக்குதோ அதோட வாழலான்ற தெளிவோட இருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலாம், 80ஆம் கல்யாணம் பண்ணலாம், எதிரியும் 60ஆம் கல்யாணம் பண்ணி செத்து போலாம். நான் வேடிக்கை சொல்லல, நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. அது பாருங்க, இப்படிப்பட்டவராக என் கணவர் இருக்க வேணும்னா டெய்லி ஏமாற்றம் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு கணவன் நீங்க ஏமாந்து போவீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இவர் இல்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி இவர் இல்லையே. இந்த கல்யாண மாலை பண்றாரு பாருங்க மோகன் சார், கல்யாண மாலையும் ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவாரு, எழுத்தாப்புல பரிதாபமா ஒரு பையன் வந்து உட்காருவான் எழுத்தாப்புல, அவனுக்கு மைக்கை இப்படி வச்சு சொல்லுவார், நீங்க கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு அருமையான பொண்ணு. இவர் ஃபேக்டரி வச்சிருக்காரு, மோல்டு பண்ணி ஊத்தி அப்படியே கையில கொடுக்க போறாருல. நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு பொண்ணுன்னா எப்படி கிடைங்க? நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படி இவன் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உட்காரும், சொல்வார், கல்யாண மாலைக்கு வந்திருக்கீங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு நல்ல கணவர் உங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா அந்த புழுக்கு ஆகோச புழுகு. நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்கும் அவன் எதிர்பார்த்த மனைவி கிடைச்சதே கிடையாது, எந்த பொண்ணுக்கும் அவன் எதிர்பார்த்த கணவன் கிடைச்சதே கிடையாது. இதான் வாழ்க்கை. பி பிராக்டிக்கல், பி பிராக்டிக்கல்.
பிராக்டிக்கலா எனக்கு இது மாதிரி இருந்தா என் ஹஸ்பண்ட் நல்லா இருப்பார், அது மாதிரி, அதெல்லாம் வெறும் கற்பனை, ஏமாத்துறாங்க இந்த உலகத்துல. எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதோட எப்படி வாழலாம்னு கண்டுபிடிச்சவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்லை அப்படின்னா வெரி சாரி, லைஃபே நமக்கு டூம்டா போயிடும். டோட்டலா லைஃப் வந்து ஒரு ஏமாற்றமா போயிடும். சார், ரொம்ப சாமர்த்தியமான வாழ்க்கைங்கிறது என்ன? என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு எப்படி வெற்றிகரமா மேலே போவது, அப்படி இருந்தா தானே சந்தோஷமா வாழ முடியும். நீங்க ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கணக்குனால் நமக்கு சோகங்கள் மிஞ்சுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இதுக்கு கொஞ்சம் டூ ஏர்லி. நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள்லாம் என்னுடைய 2 பொன் குழந்தைய வளர்த்து ஆளாக்குன மாதிரி உங்களை என் குழந்தைய நினைச்சு சொல்றேன். இந்த வயசுல காலேஜ் படிக்கும் போதே சில பிள்ளைங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மேடையில் பேசுவானான்னு நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா ஸ்தானத்துல நான் பேசிட்டு போறேன். எனக்கு 2 பொண்ணு. தீபாவளிக்கு துணி வாங்கணும்னு சொல்வாளுங்க. சரிடா கண்ணு, நீங்க போய் வாங்கிக்கங்க, அப்பா பணம் கொடுக்குறேன் அப்படிம்ப. முடியாது, நீ வரணும். ஏன்பா? இப்போ போட்ட எஸ்டிமேட்டை விட கூட போயிட்டா ஒன்னு அடகு வச்சுட்டு நாங்க வந்துடலாம். நீ எங்ககிட்ட காசு கொடுத்தா இதுக்குள்ள எடுத்துட்டு வான்னு கரெக்டா கொடுப்பேன். வானா நீ வா. சரி, ஒன்றும் மறுக்க முடியாது. சரி போவேன். அடாடா, அந்த இம்சம் மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது. இதை எடுப்பாளுங்க, அதை எடுப்பாளுங்க, அதை பார்ப்பாளுங்க, சுடிதார், அதுக்கு மேலே அது காணும், இது காணும், அந்த கடையவே மேலே. அது வேற 7 மாடிக்கு கட்டிவிட்டான். இங்கேருந்து அங்கே ஏறி, அங்கேருந்து இங்கே ஏறி, அதை பார்த்து இதை பார்த்து. சார், நானும் பொறுமையா, என் வாழ்க்கையிலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாத இடம் துணி கடையில் போய் துணி எடுக்க போகும்போது சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், நீங்க போய் உள்ள எடுத்துட்டு வாங்கப்பா, அப்பா வெளியில உட்காந்துருக்கேன், ஏன்னா இன்னொரு 10 வருஷம் உயிரோடு இருக்கிற ஐடியா இருக்கு, நீங்களாம் உள்ள போய் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படி. ஆனா அதனால தான் இப்பெல்லாம் துணிக்கடையில் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றான். பொங்கல், புளியோதரை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் துணிக்கடையில் கொடுத்து எங்களை உயிரோடே வச்சிருக்கிறான். இரு அப்படின்னு. என்னங்களா, அன்னைக்கு ஒரு வேடிக்கை நடந்தது. நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு 80 வயசு பெரியவர் சோகமா உட்கார்ந்துருந்தாரு. அவர் திடீர்னு விசித்திரமா ஒரு காரியம் பண்ணிட்டாரு. ஒரு 18 வயசு பொண்ணு இறங்கி வருது. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அது வேணும். அந்த பொண்ணு கேட்டுச்சு, தாத்தா என்னையா கூப்பிடுறீங்க? ஆமா. எதுக்கு? உட்காரு பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, மரியாதை கெட்டு போகும். யூ ஆர் 80, ஐ எம் 18. யூ ஆர் 80, ஐ எம் 18. என்ன பேசுறதுக்கு? அந்த தாத்தா சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, கண்ணு கோச்சுக்காது தாயி, என் ஒய்ஃப்ட்ட ஒரு நல்ல பழக்கம், சுலபத்தில் கடையை விட்டு வரமாட்டான். ஆனா நான் யாராவது பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உடனே வருவா. அதுவும் அழகான பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பவே வரும். சார், இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா அங்கேருந்து, என்ன அங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட அரட்டை அப்படின்ட்டு வந்தா, பாரு தாய் நீ போ, நீ புறட்டு போ, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு போ. இதெல்லாம் துணிக்கடையில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருங்கப்பா, என் 2 பொண்ணு உள்ள போனாலுங்களா, ஆளுக்கு ஒரு 6 செட்டு சுடிதார், அது எல்லாமே தூக்கிட்டு என்னமோ பேர் சொன்னாலுங்க, எடுத்துட்டு வந்தாள். முடிஞ்சு போச்சாப்பா? முடிஞ்சு போச்சு. பணம் கொடுத்தாச்சா? பணம் கொடுக்கலாமா? கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்தோம் சார். நான் என்ன ஒரு அப்பாவா நான் என்ன நினைப்பேன், 6 ட்ரெஸ் அதுங்க கேட்டது அப்படியே எடுத்து கொடுத்துறேன், ஒன்று கூட குறை வைக்கவே இல்லை. தே வில் பி வெரி ஹாப்பி, ஆனந்தமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தவளுங்க பிரிச்சாளுங்க, பார்த்தாளுங்க, அதை பார்த்தாளுங்க, இதை பார்த்தாளுங்க, உம்முன்னு ஆயிட்டாளுங்க. நான் கேட்டேன் என்ன? உள்ள லைட்ல பார்த்தப்போ நல்லா தெரிஞ்சது, வெளியில சூரியன் வெளிச்சத்துல வந்து பார்த்தா எதுவுமே நல்லா இல்லை. இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு மறுபடியும் போடும். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அந்த கடைக்குள்ள காரே நிறுத்த முடியல, போக முடியல, வர முடியல. பரவாயில்ல, இது போட முடியாதுப்பா, எங்களுக்கு நாங்கள் தீபாவளிக்கு போடவே மாட்டோம், அந்த துணியை போட மாட்டோம். இப்போ மறுபடியும் இங்கே அந்த காரை எடுத்துக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸை கொடுத்து மாற்றி, நான் உங்களை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன், பெண்களே, சூடிதார்களை நீங்கள் திரும்ப கொடுத்து வேறு சூடிதார்கள் வாங்கலாம். நீங்கள் காதலிக்கிறவனை திரும்ப கொடுத்து விட்டு வேறு ஒரு ஆண்மகனை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது என்பதை இந்த வயதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I am not against love. நான் காதலுக்கு எதிராக பேசல. பட் there is a age for it. Decision making அப்படிங்கிறதுக்குரிய அந்த ஏஜ் வந்துருச்சா? உங்க டெசிஷன் மாறாதா இருக்குமா? நீங்க ரிவர்ட் திரும்பி வர மாட்டீங்களா? ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவில் அப்படியே நிப்பீங்களா? அந்த மாதிரியான உறுதிப்பாடு வந்த பிறகுதான் அதை முடிவு பண்ணுமே ஒழிய அவசரப்படக்கூடாது. இன்னும் கூட என் பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நல்லவனா கிடைப்பாம்மா.
நீங்க வெயிட் பண்ணீங்களா, நல்ல வேலையில் இருக்கிறவன் கிடைப்பான். அவசரப்பட்டீங்களா, லைஃப் ஆபத்தா போய் முடியும். நல்ல டிகிரியை முடிங்க, எங்கேயாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. வேலைக்கு சேர்ந்து நல்ல அனுபவம் தெளிவு ஏற்பட்ட பிறகு திருமணத்தை பற்றி யோசிக்க தொடங்குங்கள். வாழ்வில் அவசரப்பட்டு விட்டால் வாழ்வு வீணாகி விடும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன்னு சொன்னேன். சார், நம்ம நாடு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சு? 18 வயசு ஆயிட்டா ஒரு பொண்ணு யாரை விரும்புறாளோ அப்பா அம்மா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் கோர்ட்டை எடுத்து பேச முடியாது. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, அமெரிக்காவுக்கு அந்த தீர்ப்பு பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தாது. ஏன் அமெரிக்காவுக்கு அது பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு கேட்குறீங்களா? 15 வயசு ஆயிட்டா பிள்ளைங்களை படிக்க வைக்கிற வேலையை அங்க அமெரிக்காவில் அப்பா அம்மா செய்ய மாட்டான். 15 வயசு ஆயிட்டா புள்ள தெருவுக்கு போகணும், பப்புல போய் கிளாஸ் கழுவணும், அவனே ஒரு கடையில போய் வேலை பார்க்கணும், அந்த சம்பளத்தில் படிச்சு பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஆனா இந்தியாவில் அப்பா அம்மா அப்படியா? ஒரு